லாட்டரி கெஸ்ஸிங் அக்ஷயா லாட்டரி 18/2/2024 ஒரு அக்ஷயா லாட்டரி வீடியோ ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வாங்க ஒன் டைம் ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். டுடே அடித்தது 682 அடித்தான். நம்ம பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் என்ன கொடுத்துருந்தோம்னா 482 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி அடுத்தாப்புல 684 கொடுத்துருந்தோம். அதாவது ரெண்டுலேயும் 8 வந்து கரெக்டாக முழுக்குள்ள வந்துருச்சு. 6 8 இங்கே 4 இறங்கிருச்சு, இங்கே 4 இறங்கிருச்சு. இந்த ரெண்டு சைடுமே ஒரு குழப்பம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 இறங்கினால ரிசல்ட்டில் 6 இறங்கிருச்சு. இங்கே சி போர்டில் 4 வந்துச்சு, 4 வச்சு விளாண்டோம். சி போர்டில் 2 வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு 3 டிஜிட் மாசான ஒரு வின்னிங் சும்மா தரமாக தட்டி தூக்கிட்டு இருக்காங்க. அடிச்சு சொன்ன மாதிரி இன்னைக்கு தட்டி தூக்கி இருந்திருக்கலாம். கொஞ்சம் விசில் தட்டிடுச்சு. 482 நிறையவே இருக்குங்க. பாக்ஸை கன்வெர்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். அதே மாதிரி அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா காருண்யா லாட்டரியை பொறுத்தளவு இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். நம்ம சொன்ன இந்த 82 இந்த பிசி வந்து பாசுங்க. நம்ம அதாவது ஏபிஏசி பிசி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக நம்ம ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். டுடே என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு நான் வந்து கேரளா மெம்பர்ஷிப் குறிக்கு ஒரு கெஸ்ஸிங் போடுறேன்னு சொன்னேன். பட் நம்ம கோவில் வரைக்கும் போயிருந்தனால அங்கே டவர் இஷ்யூ இருந்தனால தான் போஸ்ட்டாக போட்டேன். இல்லைன்னா இன்றைக்கி உங்களுக்கு சும்மா தரமான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். நாளைக்கு உங்களுக்கு 2 o'clock கண்டிப்பான முறையில் வீடியோவே அப்லோட் ஆயிரும். அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் வச்சு செய்கிறோம். நாளைக்கு நம்ம குத்துறோம். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலில் வந்து 8 பாஸுங்க. 682ல் 8 வந்து பாஸு. ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேமிங்கில் ஏ போர்டு 6 பாஸு, பி போர்டு 8 பாஸு, சி போர்டில் தான் இந்த 4 இறங்கிடுச்சு. 4 இறங்கலைன்னா 2 தான் வந்திருக்க வேண்டியது. அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம எடுத்த கெஸ்ஸிங் எல்லாமே பக்கமாக தான் இருந்துச்சு. இப்போ அடுத்து அக்ஷயா லாட்டரி பெரிய ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம் வாங்க. இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு இப்போ 6லேருந்து வரக்கூடிய ஏ போர்டு கணிப்புகள் என்னன்னா ஏ போர்டு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 கண்டிப்பான முறையில் வந்து இறங்கும். 1 7 0 இந்த நம்பர் தான் ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் வரக்கூடிய ஒரு நம்பர். 1 7 0 இதுதான். இதில் 1 7 அனித்தனமாக இருக்குது. இதுக்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 செகண்டரிங்க. பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிங்க. ஏ போர்டு பி போர்டு சி போர்டு உங்களுக்கு புரியலைன்னா நான் அதில் கூட கொடுத்துட்றேன். ஏ போர்டு 1 7 0 அவ்வளோதாங்க நீட்டாக சொல்லணும்னா. அடுத்து பி போர்டுன்றப்ப நம்மளுக்கு வந்தது 8ல் இன்னைக்கு அடுத்து நம்மளுக்கு இதுக்கு அதாவது அக்ஷயா லாட்டரிக்குரிய வர வேண்டிய ஒரு நம்பர்னா ஃபஸ்ட்டு நம்பர் 4க்கு அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4க்கு அடுத்து இறங்கலைன்னா 7க்கு அப்புறம் என்னன்னா 9 4 7 9 இந்த 3 நம்பர் தான். அதாவது 8லேருந்து வர வேண்டிய ஒரு நம்பர் பி போர்டு 4 இல்லைன்னா 7 இல்லைன்னா 9 4 7 9 இந்த ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நான் சொல்லிக்கிறது. அதாவது ஏ போர்டு பார்த்தோம், பி போர்டு பார்த்தோம். இப்போ அடுத்து சி போர்டு. இந்த சி போர்டு மட்டும்தாங்க நம்மளுக்கு பஞ்சாயத்து கலப்புறது. ஏ போர்டு பி போர்டு நம்ம நினச்ச மாதிரி கெஸ்ஸிங் வந்து பக்காவாக வந்துடுது. அதாவது இந்த சி போர்டு 2 நம்ம நேற்று வச்சது 2 வச்சுட்டான். நம்ம நேற்று வச்சது 4 கொண்டு வந்தோம். 4 வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, 2 வந்து பாஸ் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு பஞ்சாயத்தே சி போர்டு தான். அதனால சி போர்டை மட்டும் நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக எடுத்துட்டாலே நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸிங் தரமாக முடிஞ்சிருச்சுங்க. இப்போ சி போர்டுலேருந்து எடுத்து வர ஃபஸ்ட்டு நம்பர் என்னன்னா 0. இதுதான் கன்ஃபார்மு. இந்த 0வுக்கு அடுத்து நம்ம செகண்டரி எப்பயும் போல் பார்க்குற ஒரே நம்பர் என்னன்னா 6. இது ரெண்டுமே இல்லைன்னா நம்ம எடுக்கிற 3 நம்பர் தான். சி போர்டில் எப்பவுமே 4 நம்பர் எடுப்போம், அது கிடையாது. 0 6 3 இந்த 3 நம்பர் மட்டும்தான் கண்டிப்பான முறையில் ஆணித்தனமாக இறங்கி நிற்கிது நம்பர் தான் வந்ததுலேயே ஹைலைட்டான நம்பரு. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ஒரு கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 0 6 3 அதாவது சி போர்டில் வர வேண்டியது
18ஆம் தேதிக்குரிய சீபோர்டு வர வேண்டியது 0. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அக்ஷயாக்குரிய வர வேண்டிய ஒரு லாட்டரிக்குரிய சீபோர்டு கேசிங் 063. இந்த 3 நம்பர் மட்டும்தான் கன்ஃபார்மாக வர வேண்டிய ஒரு சூப்பரான தரமான நம்பர். இந்த ஏ போர்ட், பி போர்ட், சி போர்ட்லேருந்து நீங்கள் சும்மா தரமான நம்பராக எனக்கு கிரியேட் பண்ணி பாக்ஸாக கிரியேட் பண்ணி அனுப்புங்க. அனுப்பிச்சு அதில் வர்ற வின்னிங்க்கு உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக வரப்படும். பிசி வின் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் பெர்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரீயாக. உங்களுக்கு பெர்க்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த 29 பேக்கேஜ் மெம்பர்ஷிப்பும் கிடைக்கும். மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு பெர்க்ஸ் கிடைக்கும். அவ்வளோதாங்க நம்மளுக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. இப்போ பார்த்தீங்க. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது ஆல் போர்டு. ஆல் போர்டுன்றப்ப 3 நம்பர் தான் நம்ம எடுக்கிறது. 3ல் 2 நம்பர் கன்ஃபார்மாக பாஸ் ஆயிரும். ஆல் போர்டு இறங்குற ஒரே 3 நம்பர் என்னன்னா 1, 3, 4. இந்த 3 நம்பர் கெஸிங் தான். இதில் 2 நம்பர் கண்டிப்பான முறையில் உள்ள இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் ஏபிசிபிசியை நீங்கள் போடுறீங்கன்னா 134ஐயே நீங்கள் கொலாப்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃப்ளிப்பு இந்த மாதிரி வச்சு 134, 1334, 1431 இந்த மாதிரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இறங்கி நிற்குது இந்த நம்பர் 134. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏபிசியில் 1, 3, 4 இந்த நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 1, 3, 4 இது ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்காக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்னன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து டுடே வந்திருக்கு வெறும் 3 டிஜிட் பாக்ஸ் மட்டும் தந்துடுங்க. 3 டிஜிட் பாக்ஸ் 2 நம்பர் மட்டும் சொல்லிடுறேன். 743-732 2 நம்பர் தான் 3 டிஜிட் பாக்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்ததில் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. இது இப்போ எனக்கு கிடைச்சதுலே 743-732 அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் 743-732 இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் பார்த்து பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்குரிய கெஸ்ஸிங். நாளைக்குரிய கெஸ்ஸிங்கை நம்ம எப்பயும் போல் நாளைக்கு பார்ப்போம். ரிசல்ட்டை ரிவீல் பண்ணுவோம். எப்பயுமே நம்ம தப்பு என்னன்னு நம்ம தெரிவிக்கிறது நம்ம சேனலோட வழக்கம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக மெம்பர்ஷிப் போட மறந்துடாதீங்க. நாளைக்கு மீண்டும் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் விஐபி கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி மக்களே.